வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வீக்லி டாஸ்க் வந்தாச்சு. அதுக்கு உண்டான அந்த ரூல்ஸ் லெட்டர்லாம் வந்தாச்சு. அதை வந்து நம்ம முத்துக்குமரன் தான் படிக்கிறாப்புல சூப்பராக வந்து எடுத்து வச்சுருக்காருங்க. பிக் பாஸ் சரியான ஆப்பை கொடுத்துருக்காரு. எல்லோரும் அப்படியே மயான அமைதியாகிடுச்சு பிக் பாஸ் வீடு. ஏன்னா பேச்சாடா பேசுனீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, பேச்சா பேசுனீங்க, எவ்வளோ பேச்சு பேசுங்க, இப்போ வருது பாரு உங்களுக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாஸ்க் வந்தாச்சு. டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு 8 பேரை காமிச்சிங்களே, இந்த 8 பேரும் ஏஞ்சல்ஸ். இப்போது ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, அன்பானவங்க, பண்பானவங்கன்னு தான் சொல்லி இது பண்ணியிருக்கு. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணி நின்றுட்டீங்க. இப்போ உங்கள் நிலைமை மாறாமல் இருக்கணும். இப்போ டெவில்ஸ் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேயே இருக்கீங்களா இல்லை மாறுங்களா அப்படின்றதான் இந்த டாஸ்க்கு. ஸோ அதில் பிரேக்காமல் இருக்கணும். ஒழுங்காக கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கொடுக்குறாரு. ஏப்பா புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டு வச்சு வேறு மாதிரி பிக் பாஸ் அப்புறமா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொமோ 3ல் வந்த விஷயங்கள் இதுக்கு அப்புறமா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்துருச்சான்ட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் தான் வரும் போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க போகுது. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா போன வாரம் இண்டிவிஜுவல் கேம் அப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த டால் டாஸ்க் வந்துச்சு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த மாதிரி அடித்தடியாக போச்சு. இப்போ வேறு வந்து ஆல்ரெடி எல்லாருமே வன்ம மோடில் தான் இருக்காங்க. இப்போ டெவில்ஸ்னு ஒரு வேஷத்தை வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ கையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி. நான் வந்து டெவில்ஸாக நான் பண்ணேன்னா அது வந்து மக்கள் பார்க்கும்போது பிரச்சனையாகும். ஆனால் டெவிலாக ஒரு வேஷத்தை போட்டு டெவிலாக பண்ணேன்னா அது டாஸ்கில் இருக்கும். அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு நான் அங்கே ஒரு காரணத்தை வைக்கல. நான் டெவிலுங்க, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணலாங்க அப்படின்னு. ஸோ டெவில்ஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸை போட்டு புழக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாரி பிக் பாஸ் இப்படி ஒரு ஆப்பை வந்து வைப்பாரு அங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து பொரியை போட்டாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது மீன்லாம் வந்துட்டு மீன் குஞ்சிலாம் போய் அந்த பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக தின்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது அந்த மீனை பிடிக்கிறதுக்கு உண்டான பெரிய ஒரு இது அந்த பக்கம் இப்போ அந்த 8 மீன் உள்ளே வந்து ஊந்துருச்சு. இப்போ அந்த மீன் அந்த பக்கம் போக முடியல. அந்த மீன் இப்போ வந்துட்டு கசாப் கடைக்கு போகுமா, இல்லை தட்டில் வேகுமா, இல்லை திரும்பி அந்த இடத்துக்கே போகுமான்றது தான் டாஸ்க்காக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் இந்த டாஸ்கில் இவங்க தாங்க செம்மையாக வருவாங்க, அவங்களுக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க? ஒஸ்ட்டாக இவங்க தான் வருவாங்கன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.